Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே என்னெல்லாம் சமைச்சோங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாவல் மீன் ஃப்ரை, அப்புறம் ஒரு பருப்பு குழம்பு, ப்ரான்ஸ் வச்சு பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு குழம்புக்கு துவரம் பருப்பு 150 கிராம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி அந்த பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழஞ்சிருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்து அதை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு முழு பூண்டை தோலோடு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதோட பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்ல கம்ஃபர்டான ஒரு ரெசிபி. அப்புறம் வாவல் மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூனையும் சேர்த்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு அரை பழத்தை புழிஞ்சிருக்கேன். அப்புறம் உப்பையும் சேர்த்து எந்த அளவுக்கு காரம் உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மீனில் நல்லா தடவிடலாம். மீனுக்குள்ளே அப்புறம் எங்கெல்லாம் கட்டு இருக்கோ அங்கெல்லாம் நல்லா உள்ள மசாலா இறங்குற மாதிரி நல்லா தடவி வச்சுருங்க. இது எல்லாமேலேயே நல்லா தடவிட்டு வெயிலில் ஒரு 1 மணி நேரம் விட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை சேர்த்து இந்த மீனை மேலே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லெல்லாம். இந்த 2 பக்கமும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். 2 பக்கமும் போட்டு நல்லா திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா இருந்தது பருப்பு குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரான்ஸ் பொடி மாஸ் மட்டும் நான் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.